மச்சான் நானும் 5 வருஷமாக ஒரு பொண்ணு பின்ன சுற்றுறேன்டா. இன்னொன்னும் பண்ணி பார்த்துட்டேன், சிக்கவே மாட்டேங்குது. அவனும் லெஃப்ட் செருப்பு ரைட்டு செருப்பு மாற்றி மாற்றி அடிச்சுன்னுக்கிறான். என்னடா சொல்கிற? அது ஏன்டா கேட்குறது நீ வேற? ஃப்ளாஷ்பேக். ஐ லவ் யூ. சரி விட்றா மச்சான், எனக்கு தெரிஞ்ச சாமியார் தெரியாது, அவர்கிட்ட போனால் கண்டிப்பாக நம்மளுக்கு தீர்வு கிடச்சிரும். டேய் படா, எனக்கு துளி கூட நம்பி கிடையாதுல்ல. டேய் வாடா, எனக்கு தெரிஞ்ச சாமியார் சொல்கிறா, கண்டிப்பாக நம்மளுக்கு தீர்வு கிடைக்கும், வா அப்படின்ற. ஆமாம் வா. தி நெக்ஸ்ட் டே. ஏய் என்னடா அவன் காத்தாடி மாதிரி இருக்கான். டேய் சும்மா எனக்கு தெரிஞ்ச சாமியாரா, வாடா. சாமி வாங்க உட்காருங்க. சாமி, இது என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை. நிறுத்து. இது உன் ஃப்ரெண்டு 5 வருஷமாக ஒரு பொண்ணு லவ் பண்ணுறாரு. ஆனால் அந்த பொண்ணு சரியான பதில் கொடுக்கல. அதான தம்பி உன் பிரச்சனை? டேய் ஒன்றும் சொன்னேன்ல, சாமியார் வெயிட்ரா. இரு 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 சொல்லுவார் இரு. இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? சாமி, என் நண்பனுக்கு அந்த பொண்ணு ஓகே ஆகணும், அதுக்கு என்ன பரிகாரம் இருக்கா? பரிகாரம் தானே, பார்த்து சொல்கிறேன். சிவாய 12. தம்பி, உங்களுக்கான பரிகாரம் சாமிக்கு ஒரு 1000 ரூபா தட்சணை போட்டு போங்க. அதான் பரிகாரம். சாமி 1000 ரூபா கேட்குறேன்னு நினைக்காதீங்க. கடந்த 5 வருஷம் மாதிரி இந்த வருஷம் இருக்காது. இந்த பரிகாரத்தினுடைய மூலயமா உங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக ஒரு மாற்றம் நிகழும். நீங்கள் எதிர்பார்க்காத சம்பவமாக இந்த ஆண்டு உங்களுக்கு காதலர் தினம் அமையும். சரி சாமி, உண்டியில் போட்டுறேன் சாமி. ரொம்ப நன்றி சாமி. டேய் வாடப்பா. 1500 சேர்த்து போடுறா. டேய் வாடா, சாமி சொன்ன ஃபர்ஸ்ட் நடக்கட்டும். டேய் வச்சா வேணாண்டா, வாடா போயிடலாண்டா, வாடா பயமாடா. டேய் வேணா. ஏங்க உங்ககிட்ட ஒன்று நான் பேசணும். நானும் உங்களை 5 வருஷமாக லவ் பண்ணுறேன். நீங்கள் அந்த செருப்பாட்சி தொத்தினேங்கிறீங்க. இருந்தாலும் ஃபீனிக்ஸ் படுற மாதிரி எரிக்க வந்த காத்தி வந்துனே இருப்பான் உங்களுக்காக. போயிட்டு ஜாதகம்லாம் பார்த்துட்டேன், சாமியார் சொல்லிட்டார். அதனால ஐ லவ் யூ. வருஷமா அந்த நாய் போட்டு செருப்பால் அடிக்கிறான், அவன் திருந்தவே மாட்டான். இந்த வருஷம் ஒன்று அடிக்கிறான், அவன் ஃப்ரெண்டு தானே நீ, அப்பயாச்சும் அவன் திருந்துறான். இந்த அம்மா என்னன்னா இவனை போட்டு இந்த குத்துது.